வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல 2015ல வெளியான தி ஒன் பிலோ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு கேட் அப்படின்றது. செக்அப்காக தான் வந்திருக்காங்க. செக் பண்ணி பார்த்த டாக்டரும் குழந்தை ஹெல்த்தியா இருக்கு, ஆண் குழந்தை தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கேட்டோட ஹஸ்பண்ட் பேரு ஜஸ்டின் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே புதுசா ஒரு வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி பார்த்துதான் ஒரு வீட்டுக்கு இவங்க வந்துடுறாங்க. இப்ப வீட்டை ரொம்ப சந்தோஷமா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. கீழே ஒரு போர்ஷன் இருக்கிறது தெரிய வருது. அந்த போர்ஷனுக்கு இன்னும் ஆட்கள் வரல, சீக்கிரமா வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. கீழே தான் கார்டன் இருக்கு. அந்த கார்டன் ரொம்ப மோசமா இருக்கு. என்ன இவ்வளவு மோசமா இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் பாக்குறாங்க. இப்ப ஹீரோவும் ரொமான்ஸ் எல்லாம் பண்றாரு. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் டிசைனிங் ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஆபீஸ்க்கு எல்லாம் போக தேவையில்ல, வீட்லயே இந்த டிசைனிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் சவுண்ட் கேக்குது. இவங்களும் பால்கனி வழியா வந்து வேடிக்கை பாக்குறாங்க. பார்த்தா கார்டனை கிளீன் பண்ற வேலை தான் நடந்துட்டு இருக்கு. யாரோ கீழே புதுசா குடி வர போறாங்க போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே கார்டனை சூப்பரா அவங்க மாத்திடுறாங்க. இப்ப ஹீரோயினும் ஹஸ்பண்டும் சேர்ந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல வச்சு மீட் பண்றாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டின்னர்லாம் முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க. அப்பதான் கீழ் போர்ஷனுக்கு ஆட்கள் வந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் வந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து படுத்துடுறாங்க. நைட்டு நேரம் ஹீரோயினுக்கு முழிப்பு வருது. தண்ணி குடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. சட்டுன்னு பூனை போது. அதை பார்த்து இவங்க பயந்துடுறாங்க. அந்த பூனைக்கு பாலெல்லாம் வைக்கிறாங்க. அதே மாதிரி கீழே இருக்கவங்க ரொமான்ஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான பாஸ்ட் இருக்கு. இவங்க அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது பயங்கரமா டார்ச்சர் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இவங்க பையனையும் டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அந்த பையன் அதை தாங்கிக்க முடியாம சின்ன வயசுலயே சூசைட் பண்ணிருப்பாரு. இவங்க தம்பியை நினைச்சு அடிக்கடி ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப கூட தம்பியோட போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் கீழே யாரோ பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. பால்கனி வழியா வந்து இவங்க பாக்குறாங்க. கீழ் வீட்டுல இருக்கவங்க தான் போன் பேசிட்டு இருக்காங்க. அவங்களும் பிரெக்னண்டா இருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப ஹீரோயின் கீழே வராங்க. இவங்க கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா மனசு மாதிரி இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த லேடி வெளியே வந்து ஹீரோயினை பாத்துடுறாங்க. அந்த லேடியோட பேரு ஜெசி அப்படின்றது. ஜெசி நார்மலா பேசுறாங்க. ஓஹோ, நீங்களும் பிரெக்னண்டா இருக்கீங்களான்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறாங்க. எனக்கு பையன், உங்களுக்குன்னு கேக்குறாங்க. எனக்கும் பையன் தான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் ஸ்விம்மிங்க்கு தான் போறேன், வரீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோயினும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து கொஞ்ச நேரம் நீச்சல் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. குழந்தை வயிற்றுல இருக்கும் போது ஸ்விம்மிங் பண்ணா குழந்தைக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ஜெசி சொல்றாங்க. அவங்க முழுக்க முழுக்க குழந்தையோட ஹெல்த்தை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. மத்த எதுவுமே பேச மாட்டாங்க. ஹீரோயினும் ஜாலியா அவங்க கிட்ட பேசி பழகுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே இங்க இருந்து பிரிஞ்சு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுல இருந்து தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இன்னைக்கு ஷாப்பிங்காக போலாமான்னு கேக்குறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் வேலையில ரொம்ப பிஸியா இருக்காரு போல. சாரி, என்னால இப்ப வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க மட்டும் ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஜெசி அந்த இடத்துல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. ஓஹோ, இவங்களும் வந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இப்ப ஜெசி கிளம்பும் போது இவங்களும் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஜெசி அந்த இடத்துல ஒரு நபரை கட்டி பிடிக்கிறாங்க. அந்த நபர் கொஞ்சம் வயசு ஜாஸ்தியான நபர் மாதிரி தான் தெரியுறாரு. இவர் யாரு? இவர் தான் ஒருவேளை ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வாங்கன்ற மாதிரி ஜெசியை இவங்க இன்வைட் பண்ணிருப்பாங்க. அதை பத்திலாம் ஹஸ்பண்ட் கிட்டயும் சொல்றாங்க. ஹஸ்பண்ட் தான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த வாசல் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல லைட் ரிப்பேர் ஆயிருது. இதை சரி பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சமையல் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சீக்கிரமா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஜெசி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பொக்கேவெல்லாம் இவங்களுக்கு தந்துட்டு இருக்காங்க. ஜெசியோட ஹஸ்பண்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவரு பேரு ஜான் அப்படின்றது. ஒருத்தரை கிஸ் பண்ண மாதிரி பார்த்தாங்கல்ல, அவர் தான் ஹஸ்பண்ட் போல. இவங்களும் ஹஸ்பண்டை வெல்கம் பண்றாங்க. ஜெசிக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆயிருக்கும். நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து குழந்தைக்காக தான் ட்ரை பண்ணோம். ஆனா 7 வருஷம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இப்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் கொஞ்சம் வயசு அதிகமா தெரியுதுல்ல, உங்களுக்கு ஏன் குழந்தை இவ்வளவு லேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. நாங்க இப்பதான் குழந்தை பெத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குழந்தை பெத்துக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு லேட் பண்ணீங்க? குழந்தை பெத்துக்கிறது ஒரு சூப்பரான ப்ராசஸ் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேரோட ஹஸ்பண்டும் கொஞ்சம் தள்ளி போய் பேசிட்டு இருக்காங்க. லேடிஸ் மட்டும் தான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் ஜெசி இருக்காங்கல்ல, ஜானை பத்தி முழுசா சொல்றாங்க. அவர் ஜெர்மனியை சேர்ந்தவரா இருப்பாரு. இவங்களும் ஜெர்மனியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. ஜானை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க சைனீஸா இருப்பாங்க.
அவங்களுக்கு குழந்தையே ரொம்ப வருஷம் இருந்திருக்காது, அதனால தான் டைவர்ஸ் பண்ணி இவங்கள கல்யாணம் பண்ணியிருப்பாரு. நல்ல வேலை எனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கொஞ்சம் சரக்கு அதிகமா குடிக்கிறாங்க, இவ்வளவு குடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. அவங்க அப்செட்டா இருக்காங்க போல, அதனால தான் இவ்வளவு குடிக்கிறாங்க. இப்ப சரக்கு ரொம்ப குடிச்சதுனால ஜெசி கொஞ்சம் அன்னீசியா ஃபீல் பண்றாங்க. கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு நடக்கிறாங்க. நான் வரேன் இரு அப்படின்ற மாதிரி இவரும் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. இவங்க கதவை திறந்து வெளியே போலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து பூனை சட்டுன்னு எதிர வந்துருது. இவங்க பயத்துல படிக்கட்டுல இருந்து உருண்டு கீழே விழுந்துடுறாங்க. இத பாக்குற ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. அதே மாதிரி ஜானோ வேகமா ஒய்ஃபை வந்து பாக்குறாரு. ஒய்ஃபுக்கு வயிற்றுல பயங்கரமா காயம் பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாரு. ஹஸ்பண்ட லைட்டை ரெடி பண்ண சொல்லி இவங்க ஏற்கனவே சொன்னாங்கல்ல, ரெடி பண்ணியிருந்தா இது ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. இல்ல நம்ம தப்பும் இருக்குன்ற மாதிரிலாம் ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில அவங்கள பார்த்து பேசலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கதவையே திறக்க மாட்டாங்க. சரி அப்புறமா பேசிக்கலாம், நீ ரிலாக்ஸா இருன்ற மாதிரி ஹஸ்பண்டும் இங்க இருந்து கிளம்பி போறாரு. அடுத்த 2 நாள் அவங்கள பார்க்கவே முடியல. ஈரினும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப குழந்தை செக்அப்காக ஈரின் வந்திருக்காங்க. குழந்தை ஆரோக்கியமா தான் இருக்குன்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறவங்களும் சொல்றாங்க. இப்ப ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அப்பதான் அவங்க 2 பேரோட ஷூவும் வெளியே இருக்கு. வந்துட்டாங்க போலன்னு யோசிக்கிறாங்க. பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஜானே கதவை திறந்து வெளியே வந்துடுறாரு. வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவங்களும் பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. ஜெசி வயிற்றுல பார்த்தா இப்ப குழந்தை இல்ல, ஜெசிக்கு கரு கலைஞ்சிருக்கு அப்படின்றது இவங்க 2 பேருக்கு புரிஞ்சிருது. இப்ப ஜெசி இவங்க 2 பேர் மேலதான் பயங்கரமா கோவப்படுறாங்க. உங்களால தான் இந்த விஷயம் நடந்தது, உங்க பூனையால் தான் இது நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஈரன் இருக்காங்கல்ல, உங்க மேலயும் தப்பு இருக்கு, நீங்க ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டீங்க, கம்மியா ட்ரிங்க் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எது நீ ஓவரா ட்ரிங்க் பண்ணியா அப்படின்ற மாதிரி ஜான் கோவமா கேக்குறாரு. இல்ல இல்ல இவங்க தான் பொய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஜெசி சொல்லிட்டு இருக்காங்க. பொய் சொல்லாதீங்க, நீங்க அதிகமா ட்ரிங்க் பண்ணீங்கன்ற மாதிரி திரும்பி ஈரன் சொல்லிட்டாங்க. இதனால 2 பேருக்குள்ளயும் சண்டை மாதிரிலாம் ஏற்படுது. 2 பேரோட ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் ஒய்ஃபுங்களை கண்ட்ரோல் பண்றாங்க. நீ இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம், வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஜஸ்டினும் ஒய்ஃபை கூப்பிட்டு கிளம்ப பாக்குறாரு. அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும் போது இந்த ஜெசி இருக்காங்கல்ல, உங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தை நல்லபடியா பிறக்காது அப்படின்ற மாதிரி சாபம் விடுறாங்க. ஜெசி சொன்னாங்க பாத்தீங்களா, அதை நினைச்சுதான் ஈரன் நைட்டு முழுக்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ஹஸ்பண்டும் கவனிக்கிறாரு. இப்ப மறுநாள் வேலைக்காக வந்துடுறாரு. ஆனா வேலை ஓடவே மாட்டேங்குது. இப்ப பர்மிஷன்லாம் வாங்கிடுறாரு. ஈரனை வெளியே கூட்டு போனோம்னு நினைக்கிறாரு. நம்ம வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களை பிக்னிக் மாதிரி கூட்டு போயிடுறாரு. 2 பேருமே சந்தோஷமா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஈரன் அம்மா இன்னும் பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து பாக்குறதுக்காக வந்திருக்க மாட்டாங்க. அதை நினைச்சு இவங்க ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, கண்டிப்பா வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இவரும் ஆறுதல்லாம் சொல்றாரு. வேற ஒரு நாள் இவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது வாசல்லயே ஒரு லெட்டர் இருக்கு. இவங்களும் எடுத்து படிக்கிறாங்க. ஜானும் ஜெசியும் சேர்ந்த மாதிரி தான் அந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. நாங்க தேவையில்லாம நீங்க ஓவரா பேசிட்டோம், அதுக்காக மன்னிச்சிருங்க. நாங்க 2 பேருமே திரும்பி ஜெர்மனிக்கே போலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. உங்க குழந்தை நல்லபடியா பிறக்கணும், எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இதனால ஈரன் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காங்க. இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. இப்ப ஈரன் வழியால பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க. நல்லபடியா ஈரனுக்கு குழந்தை பிறந்துருது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாக்குறதுக்காக அம்மா வரணும்ல, அப்படி கூட அம்மா வராம இருக்காங்க. இதை நினைச்சு ஈரனும் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. ஈரோ தான் இவங்களுக்கு சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. குழந்தை கூட சந்தோஷமா விளையாடி இவங்களோட நாட்கள்லாம் ஓட ஆரம்பிக்குது. இப்ப ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி கீழே இறங்கி வராங்க. அப்பதான் அவங்க வீட்டுக்கு வெளியே செருப்புலாம் இருக்கிறத கவனிக்கிறாங்க. திரும்பி வந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. கதவை தட்டினா அவங்க திறக்கல, அதனால இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஈரன் அம்மாவும் ஈரனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஈரனுக்கு கிஃப்ட் எல்லாம் இந்த இடத்துல தந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் சொல்லி தான் அம்மா வந்திருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவர் சொல்லி தான் வருவீங்களா, நீங்களா வரமாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதனால அம்மாக்கும் பொண்ணுக்கும் இந்த இடத்துல ஆர்குமெண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கும் போது ஜான் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. இவங்க சண்டை போடுறத நிறுத்திடுறாங்க. நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவரை பார்த்து கேக்குறாங்க. 2 நாளைக்கு முன்னாடின்னு சொல்லிட்டாரு. குழந்தை பிறந்ததுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறாரு. நாங்க கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கிஃப்ட் எல்லாம் தராரு. அப்பன்னு பார்த்தா அந்த பூனை சட்டுன்னு வருது. இப்பயுமே அந்த பூனையை பார்த்து பயப்படுறாங்க. அந்த பூனையை பார்க்கும் போதெல்லாம் பழைய விஷயங்கள் இவங்களுக்கு ஞாபகம் வருது. ஈரன் தான் டாபிக்கை மாத்தி பேசுறாங்க. இப்ப ஜெசி இருக்காங்கல்ல, அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப ஈரனும் குழந்தைய தூக்கி இவங்க கையில தந்துடுறாங்க. ஜெசியும் கொஞ்ச நேரம் அந்த குழந்தை கூட விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி குழந்தைய தந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப குழந்தைய கஷ்டப்பட்டு இவங்க 2 பேருமே தூங்க வச்சிடுறாங்க. அப்பன்னு பார்த்து கார் மேல யாரோ கைய வச்சிடுறாங்க போல. கார் சவுண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த சவுண்ட்ல குழந்தை திரும்பி முழிச்சிருது. இவங்க 2 பேருமே திரும்பி தூங்க வைக்கிறதுக்கு பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. நைட்டு முழுக்க ஹீரோ சரியாவே தூங்கி இருக்க மாட்டாரு. இப்ப காலையில ஆபீஸ்க்கு டைம் ஆயிருது. பரபரப்பா இவரே இங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்பதான் ஜெசி உங்களை பாக்குறதுக்காக வராங்க. உங்களுக்காக ஜூஸ் ரெடி பண்ண, இந்தாங்க குடிங்க அப்படின்ற மாதிரிலாம் தராங்க. சரின்ற மாதிரி ஈரன் வாங்கிக்கிறாங்க. வெளியே போலாமா அப்படின்ற மாதிரி ஜெசி கேக்குறாங்க. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க.
இப்ப குழந்தைய கூட்டிட்டு இவங்க ரெண்டு பேருமே பார்க்குக்கு வராங்க. அடுத்ததா ரெண்டு பேருமே ஸ்விம்மிங் பண்ற இடத்துக்கு வந்து குழந்தை கூட விளையாடிட்டு இருக்காங்க. இப்படியே ஜாலியா அன்னைக்கு நாள் ஓடிடுது. நைட்டு நேரம் மட்டும் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. ஹஸ்பண்ட் தான் குழந்தைய சமாதான பத்தி தூங்க வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா தூங்க வைக்கவே முடியல. நாளைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, என்ன பண்ண போறேனே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் புலம்புறாரு. இதனால இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, குழந்தைய கையில வாங்கிடுறாங்க. நீங்க போய் படுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா குழந்தைய தூங்க வைக்க இவங்களுமே பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. இப்ப தம்பியோட போட்டோவை சோகமா பாக்குறாங்க. ஏன்னா தம்பி இறந்து போன நாள் இன்னைக்கா தான் இருக்கும். தம்பியோட கல்லறைக்கு போகணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் வேணா குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜெசி சொல்றாங்க. இதனால இவங்க இருக்காங்கல்ல, குழந்தைக்கு பாலெல்லாம் ரெடி பண்ணி இவங்க கிட்ட தந்துடுறாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாங்க. குழந்தைக்காக அவங்க பாலெல்லாம் தந்துட்டு போனாங்கல்ல, ஆனா ஜெசி என்ன பண்றாங்கன்னா இவங்க பாலெல்லாம் குழந்தைக்கு தந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் குழந்தைய தூக்கிட்டு வெளியே போறாங்க. எங்க போறாங்க அப்படின்றது தெரியல. ஈரினும் தம்பியோட கல்லறையை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் அந்த கல்லறையை பார்த்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் கிளம்பி இவங்க வீட்டுக்கு வராங்க. இவங்க வரும்போது இருட்டவே செஞ்சிருது. இப்போ வரைக்கும் ஜெசி பத்திரமா குழந்தையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதனால இவங்க ஜெசிக்கு ஒரு நன்றியை சொல்றாங்க. இதுக்கு எதுக்கு நன்றி, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஜெசியும் கிளம்புறாங்க. குழந்தை எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்கு, சமாதானமே பத்த முடியல அப்படின்ற மாதிரி இவங்க டாக்டர் லேடி கிட்ட சொல்லிட்டாங்க. இன்னும் குழந்தை உங்க கிட்ட பழகல போல, பழகுனா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி டாக்டர் லேடி சொல்லிட்டாங்க. இவங்க ஒன்னும் புரியாம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா கேஸ் ஆன்ல இருக்கிறது ஹஸ்பண்டுக்கு தெரிய வருது. உள்ள வராது அப்படின்ற மாதிரி இவர் உள்ள வந்து வேகமா கேஸ் எல்லாம் ஆஃப் பண்றாரு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன், எப்படி ஆன் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. நைட்டு குழந்தை அழ ஆரம்பிக்குது. ஈரினும் சமாதான பத்திரலான்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. இவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரி, அழுவுறத குழந்தை நிறுத்தவே மாட்டேங்குது. நைட்டு முழுக்க இவங்க தூங்காம தான் இருக்காங்க. இப்ப காலையில ஜெசி இவங்களை பாக்குறதுக்காக வராங்க. ஈரின் டயர்டா இருக்க விஷயத்த பத்தி சொல்றாங்க. நீங்க வேணா படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஈரினும் சரின்ற மாதிரி ஜெசி கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிடுறாங்க. ஜெசி இருக்காங்கல்ல, ஜானை கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி குழந்தைய வெளியெல்லாம் கூட்டு போறாங்க. அதாவது பேரண்ட்ஸை விட இவங்க க்ளோஸா அந்த குழந்தைகிட்ட பழகிட்டு இருக்காங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வாங்கன்ற மாதிரி ஜெசி ரெண்டு பேரையும் இன்வைட் பண்ணிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட ஜெசி நார்மலா பேசிட்டு இருக்காங்க. எங்க ஜான் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஜானுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, சீக்கிரம் வந்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கார்டன் ஏரியாவுக்கு போய் அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஈரனுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க என்ன க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. பேபி மானிட்டரை செட் பண்ணிட்டு தான் ஈரன் வந்திருப்பாங்க. அந்த பேபி மானிட்டர்ல யாரோ பேசுற மாதிரி ஈரனுக்கு சவுண்ட் கேக்குது. என்ன யாரோ பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி வேகமா மேல ஓடி வராங்க. குழந்தை வேற அழுவுற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கோம், அதான் ஓடி வராங்க. பார்த்தா அந்த இடத்துல யாருமே காணோம். அதே மாதிரி மேல இருந்து தண்ணி பயங்கரமா லீக் பண்ணிட்டு இருக்கு. இவங்க தண்ணியை லாக் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. எப்படி லீக் ஆச்சுன்னு இவங்களுக்கு தெரியல. அப்படி லீக் ஆன தண்ணி இருக்கு பாத்தீங்களா, ஹீரோவோட சிஸ்டம் மேல எல்லாம் பட்டிருக்கோம். ஹீரோ பயங்கரமா இந்த இடத்துல கோவம் எல்லாம் படுறாரு. சத்தியமா நான் லாக் பண்ணிட்டு தான் வந்தேன், எப்படி ஆன் ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. இப்பதான் ஜான் இந்த இடத்துக்கு வராரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஜெசி தான் நடந்த விஷயத்த புரிய வைக்கிறாங்க. நைட்டு தண்ணினால நிறைய பொருள் டேமேஜ் ஆயிருக்கும், ஈரனும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் அவங்க ரெண்டு பேர் தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஈரனுக்கு தோணுது. இதனால ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, கீழே இருக்க ஜெசியை ஒரு சந்தேக பார்வையோட பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஈரனே ஜெசியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நான் வெளியே போனோம், கொஞ்ச நேரம் மட்டும் குழந்தைய பாத்துக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜெசியும் குழந்தைய வாங்கிக்கிறாங்க. ஈரன் இருக்காங்கல்ல, வெளியே போற மாதிரி பாவலா பண்றாங்க. ஆனா வெளியே போகாம திரும்பி இவங்களோட வீட்டுக்கே தான் வந்துடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க. அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, குழந்தைய கீழே படுக்க வச்சிடுறாங்க. நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களும் பொறுமையா அதை கவனிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கு அவங்க பால்லாம் தந்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஈரனுக்கு தூக்கி வாரி போட்டுது. இவங்க ஏதோ பண்றாங்கன்ற மாதிரி உங்களுக்கு புரியுது. நார்மலா வீட்டுக்கு வந்து குழந்தைய வாங்கிக்கிறாங்க. அந்த சமயம் அவங்க வெளியே கிளம்பி போறாங்க. அவங்க வெளியே போயிட்டாங்கல்ல, உள்ள என்ன இருக்குன்னு பாக்கணும்ன்ற மாதிரி ஈரன் நினைக்கிறாங்க. இப்ப கள்ள சாவியை போட்டு இவங்களும் கஷ்டப்பட்டு கதவை திறந்து உள்ள வந்துடுறாங்க. அவங்க கேமரா அந்த இடத்துல தான் இருக்கு. கேமரால என்ன போட்டோ எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத பாக்குறாங்க. குழந்தை கூட நிறைய வெளியே சுத்தி போட்டோ எல்லாம் எடுத்திருக்கிறது தெரிய வருது. ஈரனும் ஒவ்வொரு ரூமா பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தை சம்பந்தப்பட்ட பொருள்லாம் இருக்க மாதிரி ஒரு ரூம் இருக்கு. பீட்டர் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. எங்க குழந்தைக்கு பீட்டர் தான் பேர் வைக்கலாம்னு நினைக்கிறோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. சோ குழந்தைக்காக ஏற்பாடு பண்ண ரூம்னு உங்களுக்கு புரியுது. அந்த ரூம்ல பார்த்தா இவங்க குழந்தையோட போட்டோ இருக்கு. என்ன இந்த போட்டோ இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது ஜான் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. ஐயோ, ஜான் கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க வேகமா ஒளிஞ்சுக்கிறாங்க. ஜான் ஒரு பக்கம் போகும்போது இவங்க இருக்காங்கல்ல, வீட்டை விட்டு வேகமா வெளியே வந்துடுறாங்க. உடனே ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க, கிளம்பி வாங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஹஸ்பண்டும் இவங்களும் சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. நீங்களே போட்டோஸ் எல்லாம் பாருங்கன்ற மாதிரி எடுத்து காட்டுறாங்க. பார்த்தா அதுல இப்ப எந்த போட்டோவும் இல்ல. என்ன போட்டோலாம் இல்ல, டெலீட் பண்ணிட்டாங்க போலன்னு யோசிக்கிறாங்க. அந்த ரூமையாவது காட்டுவோம் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த ரூமை வந்து காட்டுறாங்க. அந்த ரூம்ல பார்த்தா இப்ப வேற ஒரு போட்டோ இருக்கு.
நம்ம பார்க்கும்போது இருந்த போட்டோ இல்லையன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவ குழந்தைய நிறைய போட்டோ எடுத்தா என் 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற ஜெசி இருக்காங்கல்ல, ஆமா நான் போட்டோ எடுத்தேன், ஆனா எதுக்காக தெரியுமா எடுத்தேன், இதை பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிஃப்ட தராங்க. ஆக்சுவலா குழந்தைய ஒரு போட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி இவங்க கிட்ட தரதுக்காக தான் எடுத்திருப்பாங்க. இவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஈரனும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி பாக்குறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் ஏத்துக்கவே மாட்டாரு. இவங்க தான் வளர்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஈரன் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்கல்ல, அதனால ஹஸ்பண்ட் தான் ஜான் கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. நான் அவ்வளவு சொல்லியும் எதுக்காக ஜான் கிட்ட சமரசம்லாம் பேசுனீங்க, நான் சொன்னதா அப்ப நீங்க நம்பலையா, எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, உன் தம்பி எப்படி இறந்தான்றது உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆக்சுவலா தம்பி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இறந்து போயிருப்பாரு. சின்ன வயசுல நீயும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்க, அதனாலதான் இந்த மாதிரி ஆலோசினேஷன்லாம் உனக்கு வருது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. நான் குழந்தைய கூட்டிட்டு வெளியே போக போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்துலயே குளம் மாதிரி ஒரு இடம் இருக்கும். இவங்க அடிக்கடி இந்த இடத்துக்கு தான் வருவாங்க. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஃபீலிங்கா நின்னுட்டு இருக்காங்க. இப்ப குழந்தைய தூக்குறாங்க. குழந்தைய பயங்கரமா கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சாரின்லாம் கேக்குறாரு. இப்ப என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டுல இருக்க வேணாம், வேற வீட பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதானே, நான் சீக்கிரமா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு வீட்டை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சீக்கிரமா இந்த வீட்டுக்கு குடி வந்துடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கு குடி வரதுக்கு எப்படியும் 2 நாள் ஆகும். அந்த 2 நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. இல்ல நம்ம ஹோட்டல்ல இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஹோட்டல் நிறைய செலவாகும், புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. சரி அந்த வீட்லயே இருக்கலாம், ஆனா நீங்களும் கூட இருக்கணும், வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. ஈரின் அவங்க 2 பேர் சேர்ந்து தான் ஏதோ ஒரு பிளான் போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த 2 நாள் மட்டும் எப்படியாவது சமாளிச்சிடணும், வேற இடத்துக்கு கிளம்பி போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் ஹஸ்பண்டுக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வருது. ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவரும் முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ப்ளீஸ் நீங்க போகாதீங்க இருங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. இவங்களுக்கு தனியா வீட்டுல இருக்க செம்ம பயமா இருக்கு. இப்ப இவங்களும் மாடிக்கு ஏறி வந்துடுறாங்க. ஏற்கனவே ஜூஸ் ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த ஜூஸ் எல்லாம் இந்த இடத்துல குடிக்கிறாங்க. கீழே இருக்க அந்த ஜெசியை கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கவனிச்சிட்டு இருக்கும் போது ஜெசியும் ஒரு பார்வை பாக்குறா. இப்ப ஜஸ்டினும் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஈரன் கிட்ட இருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. என்ன மெயில்னு ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஐ எம் சோ சாரின்ற மாதிரி தான் வந்திருக்கு. இதை பார்த்தோன்னே இவருக்கு ஷாக்கிங்கா இருக்கு. வேகமா வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் ஈரன் இருக்காங்கல்ல, அந்த லேக் கிட்ட வராங்க. குழந்தைய சடனா அந்த லேக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. ஈரவும் பதறி அடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப வீட்டுக்குள்ள போனவரு என்ன பாக்குறாருன்னு தெரியல. பயங்கரமா ஷாக் ஆன மாதிரி கத்துறாரு. இப்ப பதட்டமா கீழே இறங்கி வராரு. என் ஒய்ஃப் கடைசியா எங்கேயாவது போனாலா பாத்தியா அப்படின்ற மாதிரிலாம் ஜெசியை கேக்குறாரு. குழந்தைய கூட்டிட்டு வெளியே தான் போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, குழந்தைய பாக்குறதுக்காக வேகமா கிளம்புறாரு. ஆக்சுவலா அவங்க இருக்காங்கல்ல, தண்ணியில மூழ்கி சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. குழந்தைய எப்பவுமே கூட்டு வருவாங்கல்ல, அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவர் போறாரு. பார்த்தா அந்த இடத்துல வண்டி மட்டும்தான் இருக்கு. குழந்தைய தூக்கி தண்ணிக்குள்ள போட்டிருக்கா அப்படின்றத இவரும் புரிஞ்சுக்கிறாரு. ஈரன் இறந்து போயிடுறாங்கல்ல, ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அவங்களுக்கான துக்க நிகழ்வு எல்லாம் நடந்து முடிஞ்சிருது. ஹீரோவும் வீட காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. பூனை எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஜெசி தான் இவருக்கு ஹெல்ப் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் ஃபீல் பண்ணி சடனா இந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாரு. கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இவங்க ஆறுதல் சொல்றாங்க. ஆறுதல்லாம் சொல்லிட்டு ஜெசியே இவங்களோட ரூம் வந்துடுறாங்க. ரூம் வந்தோடனே இவங்களோட ரியாக்ஷன்லாம் மாற ஆரம்பிக்குது. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஈரின் ஒரு ஜூஸ் குடிச்சாங்க பாத்தீங்களா, அது குடிச்சோன்னே இவங்களுக்கு மயக்கம்லாம் வர ஆரம்பிக்குது. இவங்க ஹஸ்பண்ட வழி அனுப்பும் போது ஜூஸ்ல எதையோ கலந்துருப்பாங்க. ஈரினும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளேயே மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கீழே இருந்து இவளும் கவனிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஈரின் மாதிரி கெட்ட போட்டு இவ தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பா. குழந்தைய தூக்கி போட்டாலான்னு ஒரு கேள்வி வரும். குழந்தைய தூக்கி போட்டிருக்க மாட்டா, அந்த பூனையை தான் தூக்கி போட்டிருப்பா. ஈரின் மயங்கின மாதிரி கீழே விழுந்து கிடந்தாங்க பாத்தீங்களா, அந்த சமயம் இவங்க இருக்காங்கல்ல, ஈரினோட லேப்டாப்ல இருந்து மெயில் அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஈரினை பாத்ரூமுக்கு கூட்டு வந்துருவாங்க. பாத்ரூம்ல அவங்க சூசைட் பண்ணி இறந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சிருவாங்க. பண்ண விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஜெசி இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த வீட்டுல தான் ஜான் இருக்காரு. அந்த குழந்தையோட தான் இருக்காரு. இப்ப இவங்களும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஜானை பாக்குறதுக்காக வராங்க. 2 பேருமே குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. அவங்களோட குழந்தைய இவங்களோட குழந்தையா மாத்துறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல குழந்தையெல்லாம் கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த படம் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.